ஹாய் டியர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு முகுந்தா கிரியேஷன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மீன் குழம்பு. மீன் குழம்பும் சில பேர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வைப்பாங்க. பூண்டு போட்டு பண்ணுவாங்க. சில பேர் மாங்காய் புளிப்பு, அதோடைய புளிப்புத்தன்மை அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு மீன் குழம்புல ரொம்பவே கரைச்சி ஊற்றுவாங்க. சில பேர் தேங்காய் விழுது போட்டு வைப்பாங்க. இப்படி நிறைய டைப் இருக்குமா மீன் குழம்புல. எப்போதுமே மீன் குழம்பு நம்ம ஒரே மாதிரி ட்ரை பண்ணாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணால் அதுவும் டேஸ்டியாக தாங்க இருக்கும். நான் இன்றைக்கி தேங்காய் விழுது இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கலர்ஃபுல்லாக ரொம்பவே டேஸ்டியாக செய்து காட்ட போகிறேன். வாங்க இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ரைட் சைடில் உள்ள பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் ஃபர்தராக வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபை ஆகும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு மீன் குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அதில் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு கொஞ்சம் ஊற வச்சுக்கலாம். அப்போ தான் அந்த மீனில் உப்பு மிளகாத்தூளும் கொஞ்சம் பிடிச்சு நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். அது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு, இதையெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி அதை கொஞ்சம் நேரம் ஊற விட போகிறோம். ஊற வைக்கிறதுக்கு டைம்லாம் ஆகாது. நம்ம இதை முடிச்சுட்டு கையோடு நம்ம குழம்பு வைக்க போகிறோம். அந்த டைமில் மீனை போடும்போது அதுக்கான நேரம் தான் இந்த ஊற வைக்கிற டைமிங். இப்போது நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதில் குழம்புக்கு தேவையான ஆயில் ஊற்றிக்கலாம். அதில் நம்ம தாளிசம் பண்ணிக்கலாம். கடுகு, உளுத்த பருப்பு போட்டு நெக்ஸ்ட்டு கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துருக்கோம். அதே இதில் கொஞ்சம் பொரிய விட்டுக்கலாம். இப்போது 2 கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே இதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது சீக்கிரம் வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். அது கூடவே ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூளும் உப்பும் ஸ்பாட்லேயே நம்ம போட்டு இந்த மாதிரி வதக்கிக்கிட்டோம்னா சீக்கிரம் நமக்கு வெங்காயம் ஃப்ரை ஆகிரும். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த வெந்தயத்தை நீங்கள் ஃபஸ்ட்டு கடுகு தாளிசு பண்ண சொல்லி போட்டாலும் சரி தான், இந்த ஸ்டேஜில் போட்டாலும் சரி தான். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன். அதே இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயமும் தக்காளியும் நல்லா மசியணும். இப்போது இந்த சைஸுக்கு நான் நெல்லிக்காய் சைஸுக்கு பொடி எடுத்துருக்கேன். இதை கரைச்சி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துட்டு இந்த டைமில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் ஒரு 5 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதை ஒரு செகண்டுக்கு இந்த மாதிரி பச்சை ஸ்மெல் போகிறதுக்காக வதக்கிக்கிறேன். இது கூடவே நம்ம காரத்துக்காக மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே ஒரு 3.5 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஆல்ரெடி நம்ம மீனை மேக்னேட் பண்ணி வச்சுருக்கோம். அதில் 1 டீஸ்பூன் போயிடுச்சு. அதனால் நம்ம காரத்தை அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கணும். இப்போது இதை ஒரு நிமிஷத்துக்கு நம்ம தீயை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி வதக்கி விடணும். ஏன்னா அதோடைய பச்சை ஸ்மெல் சீக்கிரம் நமக்கு போகிறதுக்காக. இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் எடுத்திருக்கேன். அதே இதில் ஆட் பண்ணியிருக்கேன். மிளகுத்தூள் உங்களுக்கு ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும் தான் போட்டுக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். ஒரு 4 சின்ன சைஸ் மிளகாய் ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன். அதே இதில் ஆட் பண்ணிடலாம். மீன் குழம்புக்கு மிளகாய் ரொம்பவே ஃப்ளேவராக டேஸ்ட் எடுத்து கொடுக்கும். அதனால் இது ஸ்கிப் பண்ணாமல் போட்டால் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நம்ம ஆல்ரெடி புளி கரைச்சி வச்சுருக்கோம். அந்த தண்ணி இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போது இந்த புளி தண்ணியும் அந்த மசாலாவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ குழம்புக்கு தேவையான அளவு நம்ம உப்பு ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி இதில் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் வேணுன்னா ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் இன்றைக்கி மீன் குழம்புக்கு தேங்காய் ஆட் பண்ணலை. பட் தேங்காய் ஆட் பண்ணி குழம்பு ஆல்ரெடி ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோடைய லிங்க் வேணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள். இப்போது நம்ம ஒரு கொதி வர்றதுக்காக மூடி போட்டு தீயை நல்லா ஃபாஸ்ட்டாக வச்சுக்கலாம். இப்போ ஒரு கொதி வந்துட்டு இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா அந்த ஓரங்களில் மசாலாவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் நம்ம மூடி வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். பட் இந்த டைம் மூடும்போது நம்ம தீயை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம்.
இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு பாருங்கள், நல்லா கொதிக்குது. குழம்புடைய கன்சிஸ்டன்சியும் கொஞ்சம் நமக்கு திக்காக இருக்குது. நம்ம மத்தி மீன் எடுத்துருக்கோம் இந்த குழம்புக்கு. அதை நம்ம ஆல்ரெடி மசாலாலாம் போட்டு மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள் போட்டு அதை மேக்னேட் பண்ணி வச்சு ஊற வச்சுருக்கோம். அதை இப்போ எடுத்து இந்த மீனை 1 பை 1 நம்ம இதில் சேர்த்துடலாம். நம்ம மீன் குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நம்ம மிளகாத்தூள் போட்டு ஊற வச்சிட்டோம்னா நமக்கு மீனில் அந்த மசாலா வந்து நல்லாவே சேர்ந்து ரொம்பவே டேஸ்டி எடுத்து கொடுக்கும். அதனால தான் இந்த மாதிரி ஊற வைக்கிறோம். அப்பப்போ நம்ம வந்து இந்த மாதிரி அடியில் பார்த்து மெதுவாக கிளறி விடணும். மீன் வந்து பிஞ்சிடக்கூடாது, அதனால் பார்த்து கிளறணும். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நம்ம கரண்டி விட்டு கிளறக்கூடாது. இந்த மாதிரி ஷேக் பண்ணிக்கலாம். இப்படி ஷேக் பண்ணும்போது மீன் வந்து நமக்கு உடையாமல் அழகாக முழுசாக அப்படியே கிடைக்கும். இப்போ மறுபடியும் ஒரு 5 மினிட்ஸ்க்கு தீ வந்து சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா நமக்கு ஆயிலில் நல்லா செப்பரேட் ஆகி குழம்பு பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கலாம். பார்த்தாலே நமக்கு நாக்கில் எச்சி ஊறுது, அந்த அளவுக்கு ஒரு சுவையான மத்தி மீன் குழம்பு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுங்க. ரொம்பவே குழம்பு டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான வே தான் இது. சீக்கிரமாக வச்சிடலாம். ஏன்னா இதில் நம்ம இதில் தேங்காய் எதுவுமே ஆட் பண்ணிக்கல. ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணக்கூடிய ஒரு மீன் குழம்பு ரெசிபி தான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். கடைசியாக இறக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு மல்லி இதில் பிடிக்குன்னா நீங்கள் அதில் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம். இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்ததுக்கு மிக்க நன்றி.